வணக்கம். செய்திகளை வழங்குவது நான் ஸ்ரீராம். முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாட்டில் நாளை முதல் 2 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்பு. சென்னையில் 2 நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை 105 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை பதிவாகும் என வானிலை மையம் அறிவிப்பு. சேலம் அழகாபுரத்தில் கார் செட்டில் பயங்கர தீ. இரண்டு கார்கள் முழுவதும் எரிந்து சேதம். முதலமைச்சர் ஸ்டாலினின் நாளைய டெல்லி பயணம் ரத்து. இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்களின் கூட்டத்தில் பங்கேற்கிறார் TR பாலு. கோவை மருதமலையில் உடல்நலக் குறைவால் அவதிப்பட்ட தாய் யானைக்கு கிரேன் உதவியுடன் சிகிச்சை. பிரிய மனமின்றி சுற்றி வந்த குட்டிக்கு பால் ஊட்டியது. திருச்சியில் உள்ள மறுவாழ்வு மையத்தில் வெப்பத்திலிருந்து யானைகளை பாதுகாக்க சிறப்பு ஏற்பாடு. நிழற்குடையிலிருந்து விடும் நீர்த்துளிகளால் யானைகள் உற்சாகத்தில் இருக்கும் வீடியோவை வெளியிட்ட சுப்ரியா சாஹூ. சென்னை மாதவரத்தில் புரோட்டீன் பவுடர் கடையில் சட்டவிரோதமாக தாய்ப்பால் விற்பனை. கடைக்கு சீல் வைத்த உணவுப் பொருள் பாதுகாப்புத்துறை அதிகாரிகள். பாட்டிலில் தாய்ப்பால் அடைத்து விற்ற விவகாரத்தில் அதிர்ச்சியூட்டும் புதிய தகவல்கள். தனியார் மருத்துவமனைக்கும் தொடர்பு இருப்பதாக முதற்கட்ட விசாரணையில் தகவல். கன்னியாகுமரி விவேகானந்தர் மண்டபத்தில் தொடர் தியானத்தில் பிரதமர் நரேந்திர மோடி. முக்கடல் சங்கமிக்கும் பகுதியில் சூரிய நமஸ்காரம் செய்து வழிபாடு. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் மத்திய அமைச்சர் அமித்ஷா சாமி தரிசனம். தேவஸ்தான நிர்வாகம் சார்பில் பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. ஏராளமான அரசு பணியிடங்கள் காலியாக இருப்பதாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. அரசு ஊழியர்களுக்கு அளித்த தேர்தல் வாக்குறுதிகளை திமுக அரசு நிறைவேற்றவில்லை என்றும் விமர்சனம். மக்களவை தேர்தல் காலகட்டத்தில் நாடு முழுவதும் 1100 கோடி மதிப்புள்ள பணம் நகைகள் பறிமுதல். தமிழ்நாட்டில் 150 கோடி ரூபாய் சிக்கியதாக வருமான வரித்துறை தகவல். அதிமுகவை அழிக்க நினைத்தவர்கள் அழிந்து போவார்கள் என முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் எச்சரிக்கை. அணைய போகும் விளக்கு என அதிமுகவை விமர்சித்த அண்ணாமலைக்கு பதிலடி. அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அணையா விளக்கு என்பது அன்னை தமிழக மக்களுக்கு தெரியும். தாய் தமிழ்நாட்டு மக்களுக்கு வழிகாட்டுகிற கலங்கரை விளக்கு என்பதும். சிறையில் இருந்தாலும் டெல்லி அரசின் பணிகள் பாதிக்காது என கெஜ்ரிவால் திட்டவட்டம். பிணை முடிவதால் நாளை மறுநாள் மீண்டும் சிறைக்கு செல்லும் நிலையில் வீடியோ வெளியீடு. கோடை வெயிலின் தாக்கம் கடுமையாக இருப்பதால் பள்ளிகள் திறப்பை தள்ளி வைக்க வேண்டும். தமிழ்நாடு அரசுக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தல். யானைகள் முகாமிட்டதால் கொடைக்கானல் பேரிஜம் ஏரிக்கு செல்ல வனத்துறை தடை. சீரமைப்பு பணி முடிந்து திறக்கப்பட்ட 3 நாட்களில் மீண்டும் மூடப்பட்டதால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம். சென்னை பெரும்பாக்கம் சதுப்பு நிலத்தில் மீண்டும் பரவும் தீ.
தீயணைப்பு வாகனங்கள் உள்ளே செல்ல முடியாததால் தீயை அணைப்பதில் தாமதம். டெல்லி குடிநீர் பற்றாக்குறையை சமாளிக்க ஹரியானா அரசு கூடுதல் நீரை வழங்க வேண்டும். ஹரியானாவுக்கு உத்தரவிடக் கோரி உச்சநீதிமன்றத்தில் டெல்லி அரசு மனு தாக்கல். IPL மெகா ஏல விதிகளில் வருகிறது புதிய கட்டுப்பாடு. ஒவ்வொரு அணிகளும் 3 வீரர்களை தக்க வைப்பதுடன் ஒரு RTM கார்டை மட்டுமே பயன்படுத்த முடியும் என தகவல். ஜாமீனில் விடுவிக்கப்பட்ட TTF வாசன் செல்போனை மதுரை அண்ணாநகர் காவல் நிலையத்தில் ஒப்படைக்க உத்தரவு. நீதிமன்ற உத்தரவுப்படி கையெழுத்திட வந்த நிலையில் நோட்டீஸ் வழங்கிய போலீசார். கோவை மருதமலை பகுதியில் உடல்நலக் குறைவு ஏற்பட்ட யானைக்கு தொடர் சிகிச்சை அளிக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம். சுரேஷ், என்ன மாதிரியான சிகிச்சை அளிக்கப்பட்டது? இப்போ யானையினுடைய உடல் நலம் எப்படி இருக்கு? ஸ்ரீராம், கண்டிப்பாக கோவை மருதமலை வனப்பகுதியில் உடல்நலை குறைவால் படித்திருந்த யானை கிரேன் மூலம் நிறுத்தப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு பின்னர் யானை தற்போது நின்று உணவு அருந்தி வருகிறது. கோவை மருதமலை அடிவார பகுதியில் நேற்று காலை உடல் நரை குறைவால் படுத்திருந்த பெண் காட்டு யானை குட்டியுடன் கண்டறியப்பட்டது. நேற்று முழுவதும் உடல் நலம் பாதிக்கப்பட்டு காட்டு யானைக்கு வனத்துறையினர் மற்றும் கால்நடை மருத்துவர் குழுவினர் தொடர்ந்து சிகிச்சை அளித்து வந்தனர். இந்நிலையில் 2வது நாளாக இன்று காலை முதல் குளுக்கோஸ் நோய் எதிர்ப்பு மருந்துகள் மற்றும் நீர்சத்து உணவுகள் கொடுத்து சிகிச்சை அளித்து வந்தனர். யானையின் உடல்நிலை சற்று முன்னேற்றம் ஏற்பட்டதை தொடர்ந்து கிரேன் மூலமாக காட்டு யானை தூக்கி நிக்க வைக்கப்பட்டது. மேலும் அதிக அளவு தண்ணீர் யானை மீது பீச்சி அடிக்கப்பட்ட நிலையில் சோர்வாக காணப்பட்ட யானை மீண்டும் உடல் நலம் தேறி வருகிறது. யானை நிற்கப்பட்டவுடன் அங்கிருந்த 4 மாத குட்டி யானை தாய் யானையுடன் பால் குடித்தது. அதனைத் தொடர்ந்து பெண் காட்டு யானைக்கு கொடுக்கப்பட்ட உணவை சீராக தற்போது எடுக்க துவங்கியுள்ளது. தொடர்ந்து காட்டு யானை உடல்நிலையை குறித்து கால்நடை மருத்துவர்கள் குழுவினர் கண்காணித்து வருகின்றனர். இந்நிலையில் தாய் யானை நின்றவுடன் குட்டி யானைக்கு பால் ஊட்டி அதனை தடவி கொடுக்கும் காட்சி அங்கிருந்த வனத்துறையினர் மற்றும் சமூக ஆர்வலருடன் இடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. இருந்த போதிலும் தற்போதுள்ள நிலையில் காட்டு யானையை கிரேன் மூலம் ரோப்பு கட்டி நிறுத்தியுள்ளனர். உடல் தேரும் பட்சத்தில் கிரேனை அவிழ்த்துவிட்டு குட்டி யானையுடன் காட்டுக்கு அனுப்பும் பணி நடைபெறும் என்று வனத்துறை கூறியுள்ளனர். இருந்த போதிலும் தொடர்ந்து யானையை தற்போது கண்காணித்து வருகிறார். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சுரேஷ். கடும் வெயிலிலிருந்து யானைகளை பாதுகாக்க திருச்சி யானைகள் புத்துணர்வு முகாமில் வனத்துறையினர் சார்பில் சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பான வீடியோவை IAS அதிகாரியான சுப்ரியா சாஹூ தனது எக்ஸல பக்கத்தில் பகிர்ந்துள்ளார். மேலும் தமிழ்நாட்டு வனத்துறை அதிகாரிகளுக்கு பாராட்டையும் தெரிவித்திருக்கிறார்.